அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த ரெண்டு நம்பர்ஸ்லையுமே 22,920 அண்ட் 22,979 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்லேயுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டியில் எஸ்பெஷலி வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் SGX நிஃப்டி கூட நமக்கு வித்தின் 2 டேஸில் அது ஒரு ஒன் சைட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி SGX நிஃப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு 300 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிஃப்டியுமே நமக்கு க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 263, அதாவது மோர் தேன் 250 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது நம்ம ப்ரேயராக நாம் இன்டிமேட் பண்ண டீட்டெயில். டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைமிங் கேண்டில் வந்து மார்னிங் வந்து வந்திருந்தாங்க. அதனுடைய ஹை கட்டானதுமே இந்த இடங்கள் வந்து சின்னதான ஒரு அப்டன் கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருப்பாங்க. ஈவன் தோ நம்ம ஷார்ட்டில் இருந்திருப்போம் அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நம்மளுடைய ஷார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம். அகைன் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் நமக்கு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ரிவர்சல் ட்ரேட். எப்போவுமே வந்து டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ரிவர்சல் ட்ரேட் வந்து கிடைக்கும் பொழுது ஸ்டாப் லாஸ் ஹிட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மொத்தமாக கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் இது என்டையர் மூமெண்ட்டுமே நமக்கு அதுக்கப்புறமாக ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஈவன் நம்மளுடைய வியூ எல்லாமே இன்றைக்கி வந்து டவுன் சைடு தான் இருந்தது. இன்றைக்கி மார்னிங்கே வந்து மெம்பர்ஸ் குரூப்பில் 22,800 கால் புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 144 எடுத்த புட் ஆப்ஷன் மோர் தேன் 220 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஈவன் நம்ம பொசிஷனலாக வந்து இப்போ ஷார்ட் சைடில் இருந்தாலும் இது இன்ட்ராடேயில் வந்து எடுத்த என்ட்ரி இன்றைக்கி நல்லாவே ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய லெவல்ஸ் வந்து டச் ஆகலை. டச் ஆகிருந்தாங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு ஒரு புல் பேக் என்ட்ரியாக இருந்திருக்கும். லாங் போகிறதுக்கு நமக்கு டச் ஆகலை. மறுபடியும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஹை கட் ஆனதுமே ஒரு சின்னதான ஒரு அப்டன் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்சைடில் வந்து நம்மளுடைய வியூ வந்து இது மாதிரி வீக்கான மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஒரு ரைஸும் நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணமே தவிர்த்து லாங்குக்கு இல்லை. ஈவன் நம்மளுடைய நம்பர்ஸில் ரெஸ்பெக்ட் ஆகும் பொழுது நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாம் ஒன்லி ஃபார் இன்ட்ராடே. பட் பெரிய ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுனில் இருக்கும் பொழுது நம்ம எனி ரைஸ் வந்து ஷார்ட்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். நம்ம டூல் பேஸ்டாக வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடேக்கு. இது 27th Jan. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம இம்மீடியட்டாக நம்ம வந்து லாங் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் கலர்ஸ் இந்த ரெட் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகும் பொழுது பேஸ்ட் ஆன் சிக்னல்ஸ் படி அது நமக்கு புல் பேக்காக இருக்கும். நமக்கு எக்ஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே 1 மினிட்டுக்கு இந்த இடங்கள் வந்து நம்ம ஷார்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது மோர் தேன் ஒரு 150 பாயிண்ட்ஸே வந்து இன்ட்ராடேயில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஈவன் இது மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் மார்க்கெட்டில் கூட மறுபடியும் நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்ச இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு பை போட்டு ஹை கட் ஆகலை. இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் எடுத்திருந்தாலும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கணும். இந்த இடங்கள்லேருந்து மறுபடியும் நமக்கு வந்து ஷார்ட்டை ட்ரை பண்ண இடம் வந்து இதுதான். பை போட்டு ஹை கட் ஆகலை. இந்த இடங்கள் வந்து நம்ம ஷார்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் என்டையர் மார்க்கெட்டே நமக்கு அதுக்கப்புறமாக டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து முடிஞ்சிருந்தாங்க. இதுலேயுமே நம்மளுடைய பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஈவன் 150 + 150 300 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்மளால் இன்ட்ராடேயில் 1 மினிட்டில் வந்து நம்ம டூல் வந்து இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய சிக்னல்ஸ் படி நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம இம்மீடியட்டாக நம்ம லாங் போக வேண்டிய ஒரு பிளேஸ் இது. இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் போயிருந்தாலும் நமக்கு
ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேலே வந்து நமக்கு கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய சிக்னல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அண்ட் செகண்ட் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து லாங்குக்கு வந்து கொடுக்கல. ஒரு கேண்டில் வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகிட்டு ஹை கட் ஆகும் பொழுதே அது நம்ம லாங்குக்கு ட்ரை பண்ணோம். பட் இந்த இடங்கள் நமக்கு வந்து லாங் இல்லை, இதுவுமே நமக்கு லோ கட் ஆயிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் வந்து இதுதான். இந்த இடங்கள் டச் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட் படி. அண்ட் அதுக்கப்புறமாக நமக்கு ஒரு 12:45க்கு மேலே நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கொடுக்கல. ஈவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டூல் வந்து இன்றைக்கி 2 என்ட்ரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க கம்மியான ஒரு டைம் ஃப்ரேமில். ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு புல் பேக்கில் மட்டுமே என்ட்ரி எடுக்கும் பொழுது ஸ்டாப் லாஸ் நமக்கு கம்மியாக இருக்கும், நம்ம கேப்சர் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஈவன் இது மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் மார்க்கெட்டில் கூட வெயிட் பண்ணி நம்ம புல் பேக் என்ட்ரியில் ட்ரேட் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது நிஃப்டி ஃபியூச்சரினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து டவுன் சைட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் வந்து அப் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தாலும் இமீடியட்டாக நமக்கு வந்து லோ வந்து கட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட் இது ஃபியூச்சரினுடையது. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. நமக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஈவன் தோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்காங்க. இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ். எதனால் அப்படின்னா இது இன்றைக்கி எக்ஸ்பெஷலி வந்து எக்ஸ்பைரி டேட் இதனுடைய 5 மினிட்ஸ் லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நவீன் ஃப்ளோரின் வந்து கொடுத்துருந்தோம், இதுவுமே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் டோரண்ட் பார்மா வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து பொசிஷனலாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து டைம் ஃப்ரேம் வரும் பொழுது இதனால் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் நமக்கு வரும் பொழுது எக்ஸ்பெஷலி நிஃப்டியாக இருக்கலாம் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து 15 மினிட்ஸ் ஒரு மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது இது பொசிஷனலாக நம்ம அதை கொண்டு போக வேண்டிய ஒரு கேண்டில் இது 15 மினிட்ஸ். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் அண்ட் எல்லாமே நம்ம ப்ரியராக போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இந்த செக்டார்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த இடங்கள்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் டோரண்ட் ஃபார்மா வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐஎண்டில் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒன் சைட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி மோர் தென் 300 பாயிண்ட்ஸை வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பொசிஷனலாக நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மெம்பர்ஸ் குரூப்பில் எடுத்த புட் ஆப்ஷன் வந்து 23,000 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 24,244 எடுத்த புட் ஆப்ஷன் அன்றைக்கி மோர் தேன் 400 வரைக்குமே போயிருந்தாங்க. இதுலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது 22,900 இதுக்கு முன்னாடி நம்ம 20,800 புட் ஆப்ஷன் இருந்தோம். பட் இது 22,900 புட் ஆப்ஷன் 800 இல்லை 22,900 புட் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் 144 எடுத்த புட் ஆப்ஷன் மோர் தென் 220 வரைக்குமே போயிருந்தாங்க. அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த டைமில் போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து மோர் தென் 250 மேலே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நிஃப்டி வந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எவ்ரி அப்டேட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரேயராக போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு நல்ல ஒரு ஷார்ட் சைடில் தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான நமக்கு டவுட்டுமே வேண்டாம்.
அண்ட் நமக்கு இந்த 22nd 23rd அண்ட் 24th இதெல்லாமே வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். 22nd 23rd அண்ட் 24th இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகோ அந்த பக்கம் நமக்கு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டே கேண்டில் வந்து இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இன்னுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமாக லாங் அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு நியூஸ் பேஸ்டாகவும் குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட்டும் சரி, பட்ஜெட் இது மாதிரி நிறைய நியூஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப், சென்செக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மந்த் க்ளோஸ்மே நமக்கு 31st வராங்க. இது மாதிரி கண்டினியூஸாக நமக்கு நியூஸ் இருக்கிறனால நமக்கு இந்த வீக் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் வந்து நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ட்ரேட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸோடு தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். எந்த பக்கம் திடீர்னு ஒரு ஸ்பைக் அடிக்கும் பொழுது நமக்கு ஸ்டாப் லாஸும் இல்லை டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் நம்ம போடலை அப்படின்னாலும் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸோடையே நீங்கள் இந்த வீக் இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸோடய என்ட்ராங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய டார்கெட் வந்து ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில் படி நம்மளுடைய அந்த 250 டார்கெட் வந்து ஹிட் ஆகிட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி நமக்கு ரேடாரில் வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இன்னும் கம்மிங் 2 டேஸில் மேபி டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வித்தின் 2 டேஸில் மறுபடியும் நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மேபி நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது ஒரு வித்தின் 2 டேஸில் நமக்கு இந்த என்டையர் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் சரி அந்த சிஸ்டம் படி பி வித் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் மெம்பர்ஸ் வந்து டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கும் பொழுது அதனுடைய ஸ்டாப் லாஸும் சரி அதில் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் படியே நம்ம என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்குறது அகெயின் வந்து 100% மொமெண்டம் வந்து நாம் எதிர்பார்க்கிறோம் ஃபார் கமிங் 2 டேஸில். இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ இருக்கிறது 22,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். இந்த லெவலை உடைக்கும் பொழுது 22,700 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வீக்லி நம்பர்ஸ். இந்த 700 வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம், வீக்லி ரேஞ்ச். அது எந்த பாயிண்ட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 22,800க்கு அப்புறமாக நமக்கு 22,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பெஷலி நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம். வித்தின் 2 டேஸில் நமக்கு சிங்கிள் சைட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து இந்த 22nd கேண்டிலுக்கு லோலேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஈவன் தோ நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே பேங்க் நிஃப்டிக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு வரல. பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ஷுவராக 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரைடே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு அந்த மொமெண்டம் கொடுக்கல. ஸ்டில் வந்து நிஃப்டியே நமக்கு வந்து ஒரு ரேடாரில் வந்திருக்காங்க. பட் ரேடாரில் நிஃப்டி வரும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய இம்பாக்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி நிஃப்டியில் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஷுவரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நம்மளால் கொடுக்க முடியல. பட் மேபி பாசிபிள் வந்து நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம வித்தின் 2 டேஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட்டில் வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோ கட் ஆகும் பொழுது இனிமேல் அந்த ஷார்ட்டை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸை வந்து டச் ஆகிட்டு ஒரு லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த 47,400 இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை ஹை உடைக்கும் பொழுது நீங்கள் இம்மீடியட்டாக வந்து லாங் போகலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு பக்கமே நமக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஒரு 100% மொமெண்டம் டேல. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிறது டவுன் சைடில் தான் இருக்காங்க. நாம் எதிர்பார்க்கிறதும் டவுன் சைடு தானே தவிர்த்து பேஸ்ட் ஆன் நியூஸ் இல்லை குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் நம்ம பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேட்டில் படி நம்ம லாங் போகலாம். பட் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஷார்ட் சைடு தான் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. வித்தின் 2 டேஸில் நம்ம எதிர்பார்க்குறது 100% மொமெண்டம் வந்து பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம்.
நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக வந்து இந்த இடங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்கள் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே நம்ம கொடுக்கவே இல்லை. மார்க்கெட்டுக்கு அதாவது நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் எடுக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே மார்க்கெட் வந்து எளிமையாக புரிய வரும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டி ஃபியூச்சர் ஃபார் 28th January. இது அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஃபார் டுமாரோ. இது அப்சை லெவல்ஸ், இது டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 28th January. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutes வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் ஃபார் டுமாரோ பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார், கன்சம்ஷன், மெட்டல், சர்வீஸ், இந்த செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இல்லை ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து பேஸ்ட் ஆன் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி எந்த ஸ்டாக்ஸ் வந்து ரேடாரில் வராங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியும். நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் ஃபார் டுமாரோ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.